விமானத்தின் கிரீவம் என்னும் கழுத்து பகுதியும் சிகரமும் வேசர வட்ட வடிவில் அமைந்துள்ளன. வட்ட வடிவ கிரீவத்தின் 4 திசைகளிலும் கிரீவ கோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அரைக்கோள வடிவிலான சிகரத்தின் அடிப்பகுதி குழிவாக அமைக்கப்பட்டுள்ளது. சிகரத்திற்கு மேலே தூபி இல்லை. கருவறையை அடுத்து வடக்கு பக்க இடைநாழியில் ஒரு நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது. கோவில் முகமண்டபத்தின் தரை சுமார் 1 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. கிழக்கு மற்றும் தெற்கு திசைகளில் நுழைவாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நுழைவாயிலில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. தெற்கு நுழைவாயிலில் பக்கத்திற்கொன்றாக 2 வாயில் காப்போர், துவாரபாலர், திருசுரநாதர், மழுவுடையார் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முகமண்டபத்திற்கு கிழக்கே நந்தி சிலை உள்ளது. இதற்கும் கிழக்கே 16 கால் மண்டபத்திற்கான தரைத்தளமும் தூண்களும் காணப்படுகின்றன. மேற்கூரை காணப்படவில்லை. கல்வெட்டு குறிப்புகளின்படி இக்கோவில் ஜெயங்கொண்ட சோழமண்டலத்து காளிய கோட்டத்து பாகூர் சாட்டு கங்கை கொண்ட சோழ்புரத்தில் அமைந்துள்ளதாக கல்வெட்டு குறிப்பிட்டுள்ளது. ராஜேந்திர சோழனின் 22ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு ஆர் 414 ஓ 1902 ஏசாயாய் சேவன் 1047 விமானத்தின் சுவரில் பொறிக்கப்பட்டுள்ளது.